ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வக்ரதுண்ட மகாகாய சூரியகுடி சமப்பிரப நிர்விக்னம் குருமேதேவ சர்வகாரியேஷு சர்வதா. உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் கோடானி கோடு நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் திருளாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2025ஆம் ஆண்டு கடைசி மாத பலன், அதாவது டிசம்பர் மாத ராசி பலன். கிட்டத்தட்ட 11 மாதம் ஓடி போச்சு. 11 மாதத்தில் என்ன சாதித்தோம் அப்படின்னா தெரியல. சரி, 12வது மாதமான டிசம்பர் மாதமாவது ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கும்போது சில முக்கியமான கிரகங்களோட டிரான்சிட் இருக்குது. அந்த டிரான்சிட் மூலமாக சில பேருக்கு நன்மைகள் நடக்கலாம், சில பேருக்கு ஒரு சாதாரணமாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான கடக ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி பலன். இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கும்போதே 11 மாதங்கள் ஓடிவிட்ட நிலையில் இது இறுதியான மாதம் 2025ஆம் ஆண்டு. சரி, இதாவது நமக்கு ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா, இல்லை இந்த மாதமும் என்ன அது என்னமோ சொல்லுவாங்களே மாட்டிக்கிச்சின்னு அதுமாரி நம்மளோட பிடி அந்த கிரகங்கள் கையில் மாட்டிக்கிச்சா அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா 3-12 குடை அதிபதி புத பகவான். இவர் சகாயாதிபதி, விரையாதிபதி. இந்த புத பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். கேந்திர ஸ்தானத்தில் ஒரு சுப கிரகம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த கேந்திர திரிகோண ஸ்தானங்கள்லாம் சுப கிரகம் இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்போ இந்த 3ஆம் இடத்து அதிபதியும் விரையாதிபதியுமான புத பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பரவாயில்லை, நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க. இருந்தாலும் கொஞ்ச நாள் தான். ஏன்னா 6/12/2025 பஞ்சமஸ்தானத்துக்கு வந்துடுறார் 5ஆம் இடத்துக்கு. 5ஆம் இடத்துக்கு வந்தோடனே குழந்தைகளின் மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள் குறையும், குழந்தைகளின் முன்னேற்றம் அருமையாக இருக்கும். அதுவே புனித பயணம், புனித யாத்திரை, குலதெய்வ பிரார்த்தனை, நீண்ட நாள் பிரார்த்தனைகள் இதெல்லாம் நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. பிதிரார்ஜிய சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம். ஏன்னா புத பகவான் அறிவு ஜீவி, அறிவுத்திறன் அதிகமாகும். எப்போவுமே அறிவுத்திறன் அதிகமானாலே செல்வம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கரெக்டாக? அதுக்காக தான் அந்த காலத்திலே கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு வந்தது. கரெக்டாக? கல்வி வந்துடுது அப்படின்னாலே செல்வம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். முன்னாடியெல்லாம் அது கிடையாது. 3 பேரும் தனித்தனியாக இருந்தாங்க. கல்வி, செல்வம், வீரம். வீரம் இருக்கிறவன்ட்ட காசு இருக்காது, அறிவு இருக்காது. ஆனால் செல்வம் இருக்கிறவன்ட்ட அறிவு இருக்காது, வீரம் இருக்காது. இப்படி தான் இருந்தது. ஆனால் முப்பெரும் தேவியர்களும் ஒன்றா சேர்ந்த ஒரு பெரிய இது பூலோகத்தில் இப்போ ஆரம்பிச்சிருது. எப்படின்னா, எங்கே கல்வித்திறன் அதிகமாக இருக்கோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக செல்வம் சேர்ந்துடும், லக்ஷ்மி வந்துடுவா. அடுத்து செல்வம் வந்துடுறதுனாலே வீரம் வந்துடும், பார்வதி. அப்போ இந்த அறிவுத்திறன் இப்போ விருத்தியாகக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுக்கு படிக்கிற குழந்தைகள்லாம் நல்லா படிப்பா, ஒரு அற்புதமாக படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தபடியாக 28/12/2025 பகைரோன ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 6ஆம் இடத்துக்கு வந்தோடனே கொஞ்சம் உத்தியோகத்தில் வேலை பளு அதிகமாக இருக்குங்க. கடன் சுமை சில பேருக்கு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ, சரியா? அடுத்தபடியாக 5-10 குடை அதிபதி செவ்வாய் பஞ்சமாதிபதி, ஜீவனாதிபதி. நான் எப்போவுமே எல்லாருக்குமே சொல்லுவேன், பஞ்சமாதிபதியை நம்ம வழிபாடு பண்ணணும். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்து அதிபதி. அப்போ இந்த செவ்வாய் பகவான் 6/12/2025 இருக்கலாம். எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல ஆட்சி, இந்த திரிகோணஸ்தானம். திரிகோணத்தில் ஆட்சி அமைத்து அதிக அற்புதமாக இருக்கிறதுனால குழந்தைகள் ஆதரவாக இருப்பா, குழந்தைகளின் முன்னேற்றம் நன்னா இருக்கும். எல்லாமே ஒரு சந்தோஷமான இது ஒரு 5-6 நாள் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7/12/2025 இந்த செவ்வாய் பகவான் எங்கே வரப்போறான்னு பார்த்திங்கன்னா உங்களோட பகிரோன ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அற்புதம். ஏன்னா இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது உபஜயஸ்தானங்களில் ஒன்று. அப்போ இந்த உபஜயம், ஜெயம்னாலே வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த செவ்வாய் பகவான் உட்காந்தோடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெற்றிகள் குவியும். எப்படின்னா உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த உயர்வுகள், தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம் எல்லாமே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. முக்கியமாக உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும், சரியா? எப்போயுமே உடலில் ஒரு வலிவு இருந்ததுனாலே மனசில் ஆட்டோமேட்டிக்காக வலிவு இருக்கும். வலுவு. அப்போ உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. சிறுடை பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய மருத்துவம், காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை இதிலெல்லாம் வேலை செய்கிறவாளுக்கு
அதி 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 அற்புதமான ஒரு காலகட்டம். எதிர்பார்த்த இந்த இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு மிக 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 அருமையாக வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தபடியாக 4-11 கூடிய அதிபதி சுக்கிரவான், சுகாதிபதி, லாபாதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல இருந்துட்டு சில நன்மைகளை உங்களுக்கு கொடுத்துட்டுருக்கார். எதிர்பார்க்குற சில காரியங்கள் உத்தியோகத்தில் இதெல்லாம் கொடுத்துட்டுருக்கார். பரவாயில்லை. அதே சமயம் விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. நல்ல ஒரு அதேமாரி வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிற திட்டம் போட்டிருந்தீங்கன்னா அந்த திட்டமெல்லாம் இப்போ ஒர்க் அவுட் ஆகும். சரியா? அடுத்தது 20/12/2025 இதை சுக்கிர பகவான் எங்கே வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பகைருண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துக்கு வந்தோன்னா கொஞ்சம் உத்தியோகத்தில் கொஞ்சம் கடுமையான நெருக்கடிகள் இருக்கும். தொழில் லாபத்துலையும் கொஞ்சம் போட்டிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்தபடியாக 2ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவான், சூப்பர். இந்த தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடம் அப்படிங்கும்போதே கொஞ்சம் மனசில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். குழந்தைகளின் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஆனாலும் தெளிவாக சிந்தனையோடு கரெக்டாக வேலை செய்வீங்க. அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இந்த நேரத்தில் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அதி அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தபடியாக 15/12/2025 முதல் இந்த சூரிய பகவான் எங்கே வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பகை ருண ரோகத்துக்கு வந்துடுறார். சூப்பரான ஒரு காலகட்டம். ஏன்னா 6ஆம் இடம் அப்படின்னாலே ஏற்கனவே நான் என்ன சொன்னேன், உபஜயஸ்தானங்களில் அதுவும் 1, 3, 6, 10, 11. அப்போ அந்த இடத்துல சூரியன் வர்றது ரொம்ப அதிக அற்புதமான ஒரு காலகட்டம். உத்தியோகத்தில் நீங்கள் நினைச்ச காரியங்களை சாதிச்சுக்கலாம். அற்புதமான காலகட்டம். அதேமாதிரி புதுசாக வேலை தேடுற குழந்தைகள் சாராமல் சூரியனை வழிபாடு பண்ணிட்டு போங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும் இன்டர்வியூவில். அதேமாரி இந்த தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அடுத்தபடியாக கடன் சுமை குறையிறதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக வந்து சேரும். எப்படி வரும்? நீங்கள் உழைப்பீங்க, அந்த உழைப்பு வீண் போகாது, ஒரு வருமானம் வரும், அந்த வருமானத்தை வச்சு கடன் அடைப்பீங்க. ஸோ அற்புதமான ஒரு காலகட்டம். அடுத்தபடியாக 6-9 கொடை அதிபதி குரு பகவான், இந்த பகைருண ரோகாதிபதி பாக்யாதிபதி குரு பகவான் கடகராசியில், அதாவது உங்கள் ஜென்மராசிலே வக்ரகதியில் இருக்கார். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்க. இருந்தாலும் குருவோட பார்வை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பதால் எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. இருந்தாலும் 4 நாள் தான். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 5/12/2025 இந்த குரு பகவான் எங்கே வர்றாருன்னா விரயஸ்தானத்துக்கு அப்படியே வக்ரகதியிலேயே விரயத்துக்கு வந்துடுறார். ஸோ செலவுகள் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வக்ரகதியில் தான் இருக்கார். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் குறையும். ஏன்னா இவர் தான் வந்து 6ஆம் இடத்து அதிபதி, பாக்யாதிபதி. தந்தையரோட உடல் ஆரோக்கியமும் பரவாயில்லாமல் இருக்கும். ஓரளவுக்கு பரவாயில்ல, நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் இருக்கும். அதே சமயம் இந்த குரு பகவானோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதம். ஏன்னா சுகஸ்தானத்தில் ஒன்று விழுறது, பகைரோன ரோகஸ்தானத்தில் ஒன்று விழுறது, அஷ்டமஸ்தானத்தில் விழுது. உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். மனசில் ஒரு சந்தோஷம் இருக்குங்க. அடுத்தபடியாக 7-8 கொடை அதிபதி சனீஸ்வர பகவான், கலத்திராதிபதி, அஷ்டமாதிபதி. இந்த சனீஸ்வர பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்யஸ்தானத்தில். இப்போ தான் அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு முழு பலத்தோடு உங்களுக்கு சில நன்மைகளை செய்ய போகிறார். இது வரைக்கும் இருந்த கஷ்டங்கள், பட்ட நஷ்டங்கள் எல்லாமே ஒரு விடிவு காலத்தை நோக்கி அப்படியே வரும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் அப்படியே படிப்படியாக சீரடையும். அதேமாதிரி மன ஆரோக்கியமும் அப்படியே வலுவடையும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் ரொம்ப டாப் மோஸ்ட் லெவலுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. தொழில் வியாபாரம் அப்படின்னாலும் ரொம்ப அற்புதமாக ஒரு நகர்த்தி ஒவ்வொரு காயையும் எப்படி நகர்த்துறது அப்படின்னு ஒரு பக்குவம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ தான் லாபம் வரத்துக்கு என்ன வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அந்த ஞானோதயம் கிடைக்கும். அதை வச்சு ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துப்பீங்க. உங்கள் உடல் ஆரோக்கியம் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதி அற்புதமாக இருக்கும். அடுத்தபடியாக சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு அஷ்டமராசியில் இருக்கார். கேது பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப மத்தியமமான பலன்கள் தான். ஏன் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அப்பப்போ சில பிரச்சனைகளை கொடுப்பார். என்ன, நீங்கள் இந்த உணவு கட்டுப்பாடு, இந்த மருந்து மாத்திரை எடுத்துக்கிறது இதிலெல்லாம் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நன்மைகள் தான் நடக்கும். ஏன்னா யோகக்காரகன் வந்து அஷ்டமராசியில் உட்காந்துட்டுருக்கார். ஞானக்காரகன் உங்களோட 2ஆம் இடத்துல உட்காந்துட்டுருக்கார். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் இல்லைன்னா ஏதாவது ஒரு வாய்ச்சண்டை, தகராறு அந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் தெளிவாக நம்ம யோசித்து குடும்ப ஒற்றுமை கருதி எடுத்துக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கிற எடுத்துக்கோங்க. சரி, பரவாயில்லை. இப்போ மாதம் முழுவதும் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை புற்றுக்கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக புற்றுக்கோயில் போயிட்டு வரணும். 3 நாள் முடியலையா, அட்லீஸ்ட் 1 நாள் கண்டிப்பாக போங்க. ஒரு பெரிய பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த அம்பாள் வழிபாடு, நாகர் வழிபாடு இதெல்லாம் பண்ணினாலே உங்களுக்கு பெரிய பாக்கியம் உங்களை தேடி வரும். அடுத்தபடியாக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன தெரியுமா? ஓம் ஸ்ரீ கோவிந்தாய நமக, ஓம் ஸ்ரீ கோவிந்தாய நமக. இதை வந்து டெய்லி 108 தடவை சொல்லுங்கள்.
5 மினிட்ஸ் சரியா? ஒரு 5 நிமிஷம் நம்ம ஒதுக்க முடியாதா? 24 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குகிறோம் கரெக்டாக. எங்கே சுவாமி தூக்கமே வரல அப்படிங்கிறீங்க, கரெக்டு தான். கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலே தூக்கம் வராது. இருந்தாலும் தூக்கிறதுக்குன்னு ஒரு 8 மணி நேரத்தை நம்ம ஒதுக்குறோமோ, அதுமாரி இது ஒரு 5 மினிட்ஸ். ஓம் ஸ்ரீ கோவிந்தாய நமக அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் அன்றாட வேலைகளை செய்யுங்க. அற்புதமான ஒரு மாதமாக அமையும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலேயே 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அதி அற்புதமான உன்னதமான மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.